மாவட்ட உதவி இயக்குனர் தீயணைப்பு துறையைச் சேர்ந்தவர் ஹரிராம் கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். சார், மீட்பு பணியினுடைய தற்போதைய நிலவரம் என்ன? என்னென்ன சிக்கல்களை சந்திக்கிறீங்க மீட்பு பணியில? மேடம், மீட்பு பணியில் ரிவீட்மெண்ட் ஒரு 30 அடி உயரத்தில் உள்ள ரிவீட்மெண்ட் இடிஞ்சு விழுந்ததுல நாங்கள் போய் சேர்ந்த உடனே ஒருத்தரை ஒரு லேடியை உயிரோட காப்பாற்றி ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சிட்டோம். மற்ற 4 பெண்களை ரிவீட்மெண்ட் அகற்றி கொஞ்சம் கனமான ரிவீட்மெண்ட்னால ஜேஜிபி உதவியுடன் பொதுமக்கள் உதவியுடனும் அடுத்து 4 பேரை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்கோம் மேடம். இது வரைக்கும் இது விபத்து எப்படி நடந்தது? நீங்க முதற்கட்ட நிலையில் என்ன தெரிய வந்தது? விபத்துக்கு காரணம் பக்கத்துல வீடு புதுசா ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி வீடு கட்டியிருக்காங்க, ஒரு G+1 வகையை சார்ந்தது. அது பக்கத்துல ஒரு 50 அடி உயரத்துல ரிவீட்மெண்ட், பழைய ரிவீட்மெண்ட் இருந்திருக்கு. அந்த ரிவீட்மெண்ட்டுக்கு மேல பொதுமக்கள் கழிப்பிடம் இருந்திருக்கு. அந்த கழிப்பிடத்துல இருந்து நீர் கசிவு ஏற்பட்டதுனால இவங்க அதை சரி பார்க்காதனால பணியாளர்கள் மண் சரி மீண்டும் ரிவீட்மெண்ட் கட்டுறதுக்கு தோண்டும் பொழுது தோண்டி வேலையை முடித்து விட்டு தேநீர் அருந்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக மேலிருந்து சரிந்து விழுந்துவிட்டது. தீயணைப்பு துறையில இருந்து எத்தனை பேர் இந்த மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு தேவையான மீட்பு பணிக்கான உபகரணங்கள்லாம் போதுமான அளவுக்கு இருக்குதா? உதகை மற்றும் குன்னூர்ல இருந்து மீட்பு பணி வீரர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். மற்றபடி எல்லா உபகரணங்கள், லாக்கட்ரு, ஸ்பிளிட்டர் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. அதை வச்சு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு 25 பேர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கோம். இப்போ மீட்பு பணி முடியும் தருவாயில் உள்ளது. மேலும் உள்ள யாரும் சிக்கியிருப்பாரா என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை ஜேசிபி உதவியுடன் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். காயமடைந்தவர்கள் எங்கெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க? எந்தெந்த மருத்துவமனைகளுக்கு அவங்களை அனுப்பி வச்சிருக்கீங்க? நாங்க அரசு மருத்துவமனைக்கு தான் அனுப்பிச்சு வச்சுட்டோம் மேடம். அங்கிருந்து எதுவும் வேற இது பண்ணிருக்காங்களான்னு எங்களுக்கு அந்த விவரம் இன்னும் முழுமையா கிடைக்கல. நாங்க எல்லாமே அரசு மருத்துவமனைக்கு தான் அனுப்பி வச்சிருக்கோம். இன்னும் எத்தனை பேர் உள்ள சிக்கியிருப்பாங்கன்னு தகவல் ஏதாவது இருக்குதா? இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் அந்த கட்டிட மேஸ்திரி என்பவர் இன்னும் தெரிவிக்கவில்லை மேடம். போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உதவியாளர்கள் அவங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க எங்களுடைய பணியை கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறாங்களான்னு முழுமையா சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நன்றி சார். இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. உதகை மருத்துவமனை அதிகாரி திரு ரவிசங்கர் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் திரு ரவிசங்கர். இடிபாடுகளில் சிக்கி மீட்கப்பட்டவர்கள் அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய நிலை என்ன? அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் அந்த மருத்துவமனையில இருக்குதா? இதுவரையும் 10 பேர் அழைக்கப்பட்டு வந்தார்கள் எமர்ஜென்சி 108ல. ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேர் கூட்டிட்டு வந்ததுல ஸ்டேபிளா இருக்கிறாங்க. ஒரு 2 ஆண் 2 பெண் ஸ்டேபிளா இருக்கிறாங்க. சிறப்பு காயங்கள், ஒரு டவுட்ஃபுல் ஃப்ராக்சர் பேஷண்ட் இருக்குது. அவங்களுக்கான தேவையான வசதி எல்லாமே இருக்குது. பிறகு ஒரு 6 பேர் லேடி பேஷண்ட்ஸ் 6 பேரும் இறந்த நிலையில கூட்டிட்டு ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். அந்த 10 பேர்ல டோட்டலா 6 பேர் இறந்த நிலையில் ரிசீவ் பண்ணியிருக்கோம். 4 பேர் ஸ்டேபிளா இருக்கிறாங்க. எந்த விதமான உயிருக்கு ஆபத்தான நிலை எதுவுமே கிடையாது. அவங்களுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு, சர்ஜன்ஸ், ஆர்த்தோபெடிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சிடி, பிரெயின், எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துட்டோம். எல்லாம் ஸ்டேபிளா இருக்கிறாங்க 4 பேர். அவங்களுக்கு தேவையான வசதிகள் இந்த மருத்துவமனையில இருக்குது. அவங்க மேல் சிகிச்சைக்காக வேற எங்கும் அனுப்பப்பட வேண்டாம், அப்படித்தானே சார்? ஆமாங்க, ஆமாங்க. தேங்க்யூ. நன்றி சார். இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மருத்துவமனையில் செய்யப்பட்டிருக்கின்ற ஏற்பாடுகள் என்னென்ன? மருத்துவமனையில் இருக்கின்ற இடிபாடுகளில் சிக்கிய காயமடைந்தவர்களின் நிலை என்ன என்பது குறித்து மருத்துவமனை அதிகாரி தகவல்களை அளித்தார்.